இந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விளக்க உரைக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரமிப்பான ஒரு விஷயத்த அலசப் போறோம். ஒரு முழுமையான பழங்கால நாகரிகம் ஒலிய, அதாவது சத்தத்த எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி சில பழமையான ஆச்சரியமூட்டும் வரலாற்று மூலப்பதிவுகளை வச்சு பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஆவணங்கள புரிஞ்சுக்க நாம நம்மளோட பார்வைய கொஞ்சம் மாத்திக்கணும். பொதுவா நாம இசை எப்படி பார்ப்போம்? சும்மா பாட்டு கேக்குறது, பொழுதுபோக்கு அவ்வளவுதானே. ஆனா பண்டைய தமிழர்களோட பார்வையில இசைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாதுங்க. அது நோய்களை குணப்படுத்துற ஒரு அற்புதமான மருத்துவ கருவி. அதையும் தாண்டி போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்த பயன்பட்ட ஒரு அதிநவீன மறைமுக ஆயுதம். இது பலருக்கும் தெரியாத ஒரு வரலாற்று உண்மை. சரி, இப்போ இசையின் இருமுகங்கள் இத பத்தி பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அதிர்வெண்களை வச்சு மனுஷங்களோட மனநிலையே முற்றிலுமா மாத்த முடியும்னு பண்டைய தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? மனுஷங்கள மட்டுமில்ல, காட்டு விலங்குகளை கூட தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இந்த அதிர்வலைகளை